ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குண்டு குண்டு குலாப்ஜாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குலாப்ஜாம் பண்ணுறதுக்கு குலாப்ஜாம் மாவு எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ குலாப்ஜாம் மாவு எடுத்துகிட்டு அந்த கட்டியெல்லாம் இருக்கிறத நல்லா உடச்சி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சு இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பால் ஊற்றி நம்ம பிணைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ வந்து தனித்தனியாக உருட்டி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு நடுவில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்திங்கன்னா தான் விரிசல் விழுகாமல் அழகாக ரவுண்டாக வரும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாகு காய்ச்சலாம். பாகு காய்ச்சலுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு கம்பிப்பாக வந்தால் போதும். ரொம்ப காய்ச்சல்னு அவசியம் இல்லை. சர்க்கரை கரைஞ்சால் போதும் குலாப்ஜாமுக்கு. பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சர்க்கரை கரைஞ்சாவே போதும் குலாப்ஜாமுக்கு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ குலாப்ஜாமை ஊட்டி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மேலே நல்லா கலர் ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். உடனே போட்டதுமே கிண்டி விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெந்து மேலே வரணும். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. பொறுமையாக திருப்பி போடுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். அதே மாதிரி அடுப்பை ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் வெந்து வரும். கரெக்டான கலரில் இருக்குது. இந்த டைமில் எடுத்துடலாம். அதே சர்க்கரை பாகுல போட்டுடலாம். சர்க்கரை பாகு வந்து நமக்கு சூடாக இருக்கணும். சூடு இல்லைன்னா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதையும் நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம குலாப்ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸியாக எம்மியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குலாப்ஜாமுன் ரெடி. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.